வணக்கம். ஒரு பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னணு பெயர்கள் இருந்தால் அவற்றை இணைப்பதா மக்களை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடியல் திமுக அரசை கண்டித்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதை பற்றியான நியூஸை பார்ப்போம் வாங்க. தமிழகத்தில் திறனற்ற ஆட்சி நடக்குது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்பொழுது இதை ஒன்றாக இணைத்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வீடு இருக்குதுன்னா அந்த 10 வீடு வாடகை விட்டுருப்பாங்க. அந்த 10 வீட்டுக்கும் 100 யூனிட்டை கேன்சல் பண்ணால் 6 யூனிட் கேன்சல் ஆகும். இதன் மூலமாக மின்சாரத்துறைக்கு வருமானம் வரும். அந்த நோக்கில் தமிழக அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. காரணம், இங்கே எல்லாத்திலும் ஊழல், எல்லாத்திலும் லஞ்சம், இதை கணக்கில் வைத்து தான் இவங்க இது பண்ணுறாங்க. இது மக்கள் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா கடைகள் வச்சுருக்காங்க, வீடுகள் வச்சுருக்காங்க. அந்த வீட்டு பெயரில் நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த யூனிட் கேன்சல் ஆகிடும். அப்போது மக்கள் உங்ககிட்ட எங்களுக்கு இலவசம் தாங்கன்னு கேட்கல, இலவசத்தை புகுதி விட்டு இன்றைக்கு மின்சாரத்தினுடைய ஒரு யூனிட்டுக்கு அதிகமான காசை ஏற்றிருக்கீங்க. பற்றாக்குறைக்கு இந்த 100 யூனிட் மின்சாரமும் நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்கன்னா இது மிகவும் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார்.